நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அதிகாரிகளின் வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஆட்சியர், பறக்கும் படை வாகனங்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு மாவட்டம் முழுவதும் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக கூறினார். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 90 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார், தேர்தலை அமைதியாக நடத்தும் வகையில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 532 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் 471 பேர் தங்களிடம் இருந்து துப்பாக்கிகளை அருகே உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைத்திருப்பதாகவும் தெரிவித்தார்.